வாரியர்ஸ் டோர்னமெண்ட்டில் இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து தமிழ் கிராக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் பில்டிங். ஃபஸ்ட் ஓவர் போட ரகுமான். ஸ்ட்ரைக்கில் தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து விக்கி. நான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். மெயின் அம்பேர் வந்து சுரேஷ், தமிழ் கிராக்கர்ஸ் கேப்டன். லெக் அம்பேர் டேவிட். ஃப்ரெண்ட்ஸ் கிளப்லேருந்து ஃபஸ்ட் ஓவர் போட ரகுமான். ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விக்கி. பாலே ஒரு டாட் பால் எடுத்து அந்த உள்ளே வச்சுருக்காரு. பாலே கொண்டாந்து நல்லா பேட்ஸ்மேனுங்க விக்கி. செகண்ட் பால் மீண்டும் அதே பாலுங்க, ஸ்டம்பில் உள்ளே எடுத்து வந்திருக்காரு. ஸ்லாட்டில் விழுந்துச்சு. தேர்ட் பால் லெக் பை. எந்த ரன் இல்லைங்க. பால் எடுத்து வந்திருக்காரு. நல்லா போட்டுக்கிருக்காரு. 3 பால் ஒரு அருமையான பந்து போட்டுக்கிருக்காப்புல. ஃபோர்த் பால் போல்டுங்க. ஃபோர்த் பாலில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. தமிழ் கிராக்கர்ஸோட விக்கியோட விக்கெட் இழந்திருக்கு. நல்ல பவுலிங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளப்லேருந்து ரகுமான். 4 பாலும் பயங்கரமான ஒரு பந்து போட்டிருக்காரு. ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் டேவிட். டாட் பால். ஐயோ, ஒரு வேறு லெவல் வந்துருச்சுங்க. 5 பால் டாட் ஆகிருக்கு. ஒரு விக்கெட் இழந்திருக்கு. மெயினர் ஓவர் ஆகுமா? லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. 5 ஒரு 4 மெய்டன் ஓவராக இருக்குது. மிஸ் ஆயிடுச்சுங்க. கேப்பில் போயிருக்கு. ஆஃபில் ஒரு 4 டேவிட் பேட்லேருந்து. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஓவர் 4 ரன் மட்டும் வந்திருக்குங்க. ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். அமீதுங்க. செகண்ட் ஓவர் போட அமீது வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கிளப்லேருந்து ஃபஸ்ட் ஓவரில் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் நல்லா கட் பண்ணி போட்டாருங்க. இங்கே செகண்ட் பால் 5 கேட்சுங்க. நல்லா பந்துங்க. அடித்தார். கரெக்டாக கையிலே போய் விழுந்திருக்கு. தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து மிகப்பெரிய விக்கெட் இழந்திருக்காங்க. ரமேஷோட விக்கெட்டு. 2வது விக்கெட் போகுதுங்க தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து. ப்ரெஷர் போடுறாங்க பவுலிங்லேருந்து. நியூ பேட்ஸ்மேன் பாண்டியா வந்திருக்காங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க. தமிழ் கிராக்கர்ஸில் ஒரு ஆல்ரவுண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர், நம்பர் 1 ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டருங்க. ஸ்டார்டிங்க வந்த பாலே அங்கே ஒரு 4 எடுத்தாந்துருக்காரு. போயிருக்கு. டாஸ் பாலில் ஒரு 4 வந்திருக்கு. போன பால் ஒரு 4ஓடு வந்திருக்கு. மீண்டும் ஒரு டாஸ் போட்டிருக்காரு. அங்கே கேப்பில் போகுதுங்க. அங்கே ஒரு 4 ஆகிருக்குங்க. பேக் டு பேக் 4 வந்திருக்கு பாண்டியா பேட்லேருந்து. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தாங்கண்ணா. நம்பர் 1 ஆல்ரவுண்டருங்க தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து. ஒரு விக்கெட்டுக்கு எடுத்து 2 4 வந்திருக்கு. அங்கே ஒரு டாட் பால் ஆகிருக்கு. லாஸ்ட் பாலுங்க. லாஸ்ட் பால் ஒரு டாட். கண்டினியூ ஓவரிங்க. அங்கே ரகுமான் அவருக்கான செகண்ட் ஓவர் போடுறாரு. தேர்ட் ஓவருங்க. தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் டேவிட். ஸ்டெம்புங்க. விக்கெட்டுங்க. அவருக்கான 2வது விக்கெட் எடுத்திருக்காருங்க. தமிழ் கிராக்கர்ஸ் அடுத்தடுத்து 3 விக்கெட் இழந்திருக்குங்க. ஓவருக்கு ஒரு விக்கெட் போகுது. மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்குதுங்க தமிழ் கிராக்கர்ஸ். ப்ரெஷர் போட்டிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கணேஷ்ங்க. நல்ல லென்த்துங்க. பயங்கரமாக போட்டுக்கிருக்காருங்க ரகுமான். ஒரு டாட் பால் ஆயிருக்கு. தேர்ட் பால் இங்கே ஒரு ரன் அவுட் ஆகுமா? மிஸ் ஆயிடுச்சுங்க. பிடிச்சி அடிச்சிருந்தானே அவுட்டுங்க. ஐயா கணேஷ் விக்கெட் இழந்திருப்பாங்க.
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுங்க தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து. 4th பாலுங்க. ப்ரெஷர் போட்டுக்கு இருக்காங்க. தமிழ் கிராக்கர்ஸ்க்கான வாய்ப்பே கொடுக்கலங்க எந்த இடத்துலையுமே. 5th பால். அங்கே ஒரு சிங்கிள் ஆயிருக்கு. பயங்கரமான பந்து போட்டுருக்காங்க ரகுமான். ஸ்ட்ரைக்கில் பாண்டியா அடிச்சிருக்கானுங்க. போதுங்க, ஸ்ட்ரைட்டில் போகுது. அங்கே ஒரு ரன் மட்டும் போயிருக்கு. அங்கே ஃபீல்டு வந்திருக்காரு. ஓவர் ஆயிருக்குங்க. யாரோ போகிற அமித் வந்திருக்காங்க. அங்கே கேட்ச் மிஸ் ஆகிருக்கேன். கொஞ்சம் முன்னாடி விழுந்திருக்கு. ட்ரை பண்ணார் நல்லா. அங்கே ஃபஸ்ட்டு பாலே ஒரு 2 வந்திருக்குங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் பாலே ஒரு 2 வந்திருக்கு. கொஞ்சம் கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நான் பிடிச்சிருக்கலாம். ஐயா ஸ்லோவாக வந்தார். 4th ஓவரோட செகண்ட் பாலுங்க. நல்லா போகிறாருங்க. அங்கே ஒரு டாட் பால். டாஸ் பாலுங்க. அங்கே ஸ்ட்ரைட்டில் போகுது. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும். நல்ல ஃபீல்டிங். அங்கே ஸ்ட்ரைக்கில் கணேஷ். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க. அமித் நல்லா போட்டுருக்காரு. அவருக்கான ஓவர் வேறு சிங்கிள் மட்டும் போய்க்கிருக்கு. சொல்லேலே அங்கே ஒரு அடி போயிருக்குங்க. பாண்டியா பேட்டிலேருந்து ஒரு 6 வந்துருக்குங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 4-6 வருதுங்க அவர் பேட்லேருந்து. அவர் மட்டும்தான் அடிச்சுக்கிருக்காரு. 1 man ஷோவாக போய்க்கிருக்கு. தமிழ் கிராக்கர்ஸ் எடுத்து போகிறாருங்க. லாஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க. போயிருக்கு ஆஃபில். அங்கே யார் ஃபீல்டிங் இல்லைங்க பவர் பிளேயோவில். கடைசி ஓவர் முடிஞ்சிச்சு. பவர் பிளேயில் ஒரு 4 போயிருக்கு. பாண்டியா பேட்லேருந்து ஒரு 4, ஒரு 6, ஒரு 4 வந்திருக்குங்க. 5th ஓவர் போடாங்க. மோஹித் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால். கீழே எடுத்தாங்க இருக்காங்க பால் எலும்பில். ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிளோட வந்திருக்கு கணேஷ் பேட்லேருந்து. செகண்ட் பால். கீழே போட்டுக்கானுங்க. டாட் ஆயிருக்குங்க. பால் கீழே தாங்க வருது. நல்லா போட்டுக்கிருக்காரு மோஹித். டாட். மீண்டும் ஒரு டாட் பால். டாட் பாலோட வந்திருக்கு. மோஹித்தோட பவுலிங் நல்லா போட்டுக்கிருக்காருங்க. தமிழ் கிராக்கர்ஸ் பேட்டிங் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த விக்கெட்டும் போயிருக்கு. 4th பால். வைட் கொடுத்துருக்காரு. வேற லெவல் போலிங்க. வித்தே கொடுக்க முடியல அடிக்கிறதுக்கு. ஒரு டாட் பால் ஆயிருக்கு. 5வது பாலும் ஒரு டாட் பால் ஆயிருக்கு. அடிச்சிருக்காங்க. போத்தமில் அடிச்சிருக்காரு. 5-4 4 வந்திருக்குங்க பாண்டியா பேட்லேருந்து. லாஸ்ட் பால். மோஹித்தோட லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் தட்டி விட்டுருக்காரு. கேப்பில் போகுது. இங்கே ஃபீல்டிங் விட்டுருக்காரு. விட்டு 2 ரன்கள் ஆயிருக்கு. பாண்டியா பேட்டிலேருந்து ஒரு 2 ஆயிருக்குங்க கடைசி பாலில். இங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் நடந்திருக்குங்க. 6th ஓவர் ஃபஸ்ட் பால் போட்டிருக்காரு. பவுலர் நேம் வந்து பங்கஜ். செகண்ட் பாலுங்க. 6th ஓவர் செகண்ட் பால் போன பால் ஒரு சிங்கிள் ஆயிருக்கு. அடிச்சிருக்காரு. தூக்கி விட்டுருக்காரு. போகுது. கேப்பில் போகுது. 5 அம்பேர் டிசிஷன் 6ங்க. அம்பேர் டிசிஷன் 6 கொடுத்துருக்காங்க. பாண்டியா பேட்லேருந்து போன பால் 6.
கொஞ்சம் மிஸ்ஸுங்க. போர்டில் விழுந்தா அவுட்டு. நல்லா பந்து ஓட்டிருக்காருங்க. ஒரு 6க்கு எடுத்து நல்லா கம்பேர் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் மீதமுள்ள பந்து எப்படி போடுறான்னு. பாண்டியனை ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 6 அடிச்சிருந்துருக்காரு. நல்ல பாலுங்க. ஒரு டாட் பால் அடக்கி பார்த்தாரு. அங்கே வெளியில் போயிருக்கு பால். அங்கே ஒரு சிங்கிள் வந்திருக்கு பாண்டியாபேட்லேருந்து. நல்ல ஓவருங்க. ஒரு 6 மட்டும் போயிருக்குங்க இந்த ஓவரில். லாஸ்ட் பால் ஆப்பில் போட்டுக்காங்க. டாட் பால் ஆயிருக்கு. கடைசி பால் ஒரு டாட் பாலோட முடிச்சிருக்காரு. தட்டி விட்டுருக்காரு. கைக்கே போகுது. ஃபீல்டர் கைக்கு. 7th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் மொய்த்து போட்டிருக்காரு. ஒரு டாட் பாலோட கொண்டாந்துருக்காரு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பாண்டியா. மொத்தம் திரும்பினார். பாலை விட்டுருக்காருங்க பாண்டியா. டாட் பால் ஆயிருக்கு. அங்கே ஒரு எட்ஜ் ஆயிருக்கு. காலில் போட்டு அங்கேயே விழுந்திருக்கு பால். மீண்டும் ஒரு டாட் பால் ஆயிருக்குங்க. முயத்து பயங்கரமாக பந்து போட்டுக்கிருக்காரு. அவருக்கான ஓவரை போட்டுக்கிட்டே இருக்காருங்க. ப்ரெஷர் கொடுக்குறாரு. அரைஞ்சிருக்காரு. அங்கே 4 போயிருக்குங்க. பாண்டியாபேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. டாட் பால் ஒரு 4 எடுத்து நல்ல பால் எடுத்தாராங்க. லாஸ்ட் பாலுங்க. இங்கே மொய்த்தோட லாஸ்ட் பால் எடுத்தாந்துருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இந்த ஓவரில் ஒரு 4 போலன்னா நல்ல ஓவராக வந்திருக்கும். 8th ஓவர் போடுறாக்கு பங்கஜ் வராருங்க. அவரோட கண்டினியூ ஓவருங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு கேப்பில் போகுது. பின்னாடி போயிருக்கு. இங்கே ஒரு 2 ஆயிருக்குங்க கணேஷ்பேட்லேருந்து. செகண்ட் பால் ஒரு எட்ஜ் மாதிரியே தான் இருந்துச்சு. டாட் பாலை அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு எட்ஜ் நல்லா போட்டுக்கிருக்காரு. தமிழ் கிராக்கர்ஸ் மிகவும் தடுமாறிக்கிட்டே இருக்காங்க. எல்லா பாலும் எட்ஜ் ஆகுது. பங்கஜ் வேற லெவலில் போட்டுக்கிருக்காருங்க. அவருக்கான ஸ்பெல் போட்டுக்கிருக்காரு. மீண்டும் டாட் பால் ஆயிருக்கு. ஒரு லைக் பையில் ஒரு சிங்கிள் ஆயிருக்கு. நல்லா எடுத்தாந்தாருங்க. வேற லெவலுங்க. நல்ல ஓவருங்க. இந்த ஓவர் அடிக்க வாய்ப்பு கொடுக்கலங்க. லென்த்து வேற லெவலில் போட்டுக்கிருக்காரு. லென்த்தில் தாங்க விழுது எல்லா பாலுமே. ஷார்ட் பால் இங்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே ஆகும். சிங்கிள்ங்க. ஓவர் ஆகிருக்கு. 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ஓவர் முடிஞ்சப்போ 52 ஆயிருக்கு ஸ்கோரு. 3 விக்கெட்டு போயிருக்குங்க தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து. 9th ஓவர் போட 9th ஓவர் வசீம் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர். நைன்த் ஓவர் போட வசீம் ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பாண்டியா. டாட் பால். செகண்ட் பால். அடிச்சிருக்காரு. லோ டாஸாக உள்ளே விழுந்திருக்கு. சிங்கிள் மட்டும் ஆயிருக்கு.
தேர்ட் பால் ஃப்ளட் வந்திருக்காருங்க. நல்லா போட்டுக்கு இருக்காரு வசீம். நல்ல ஓவருங்க. ஒரு ஆஃப்ல எடுத்து வந்தாருங்க. லைனில் எடுத்து வந்திருக்காரு. கணேஷ் தடுமாறிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு 4 மட்டுமே அவர் பேட்லேருந்து வந்துருக்கு. இங்கே பின்னாடி கீப்பர் 4 ஆயிருக்குங்க. கீப்பர் விட்டு இங்கே 4 ஆயிருக்கு. போன பால் ஒரு ஒய்டு 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 போயிருந்துருக்குங்க. இந்த பால் ஒரு சிங்கிளோட போயிருக்கு. ஒரு எக்ஸ்ட்ராவில் 5 ரன் வந்திருக்குங்க தமிழ் கிராக்கர்ஸ். கேட்சுங்க. மிகப்பெரிய விக்கெட். நீங்கள் பாண்டியோட இல்லை போயிடலாம். விக்கெட்டை விட்டுருக்காங்க. இங்கே மிகப்பெரிய கீப்பர் டிகே பிடிச்சிருக்காரு. 4வது விக்கெட்டை தமிழ் கிராக்கர்ஸில் வந்து நல்லா அடித்த பேட்ஸ்மேனுங்க வெளியே போயிருக்காரு. தமிழ் கிராக்கர்ஸில் ஒரு பெரிய தடுமாற்றமே போய்க்கிருக்கு. வசீமோரில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. பாண்டியாவோட விக்கெட் பெரிய இழப்பு. நியூ பேட்ஸ்மேனாக ராஜ்முனி நல்ல பேட்ஸ்மேனுங்க. தமிழ் கிராக்கர்ஸோட ஹிட்டர்னு சொல்லலாம். பந்தே பார்க்கலாங்க. ஐயா போய் டாட் பாலோட முடிஞ்சிருக்கு. 10th ஓட போகிற பரத் ஸ்ட்ரைக்கில் கணேஷ். அங்கே ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பால்லே ஒரு சிங்கிள் வந்திருக்குங்க 10th ஓவரில். ஸ்ட்ரைக்கில் ராஜ்முனி ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க. ஒரு 4-5 மேட்சா பெரிய வாய்ப்பு கிடைக்கல. பால் தேர்ட் பால் அடிச்சிருக்காருங்க. அவர் பெரிய ஹிட்டருங்கண்ணா. அங்கே ஒரு 6 ஆயிருக்கு. தேர்ட் பாலில் ஒரு 6 வந்துருக்குங்க. அவர் ரெக்கார்டு வச்ச ஒரு பேட்ஸ்மேனுங்க. 11 பாலில் 50 அடித்த ரெக்கார்டு இருக்குது அவர்கிட்ட. ரொம்ப நாள் வாய்ப்பு கிடைக்காம இருந்தார். இன்றைக்கி வந்திருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவர் பேட்லேருந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் வருமா? ஒரே ஆட்ச் கீப்பர் கையிலே விழுந்திருக்கு. ஹெட்ச்சில் ஒரு 6 கெட்டுக்கு ஒரு நல்லா போட்டிருக்காரு. லைனில் கொண்டாந்துருக்காரு ஆஃபில் வச்சு. மீண்டும் ஒரு ஸ்லோவர் பாலில் கொண்டாந்தாருங்க. டாட் பால் ஆயிருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸாகவே போயிருக்காரு. பால் லேட்டாக வந்துச்சு. வச்சிருக்காங்க. 5 கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. அங்கே போயிருக்கு. 4 ஆயிடுச்சுங்க. கேட்ச் மிஸ் ஆகி ராஜுபேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. 11th ஓவர் போட முகமது அசாம். ஸ்ட்ரைக்கில் கணேஷ் 11th ஓவரில் அசாம் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் ஓவர் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் முகமது அசாம் ஒய்டோட வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ரீங்க. போன பால் ஒரு ஒய்டு. இங்கே ஒரு சிங்கிள் நல்லா போட்டிருக்காருங்க. ஸ்லோவர் ஒன்றா போட்டாராரு. பார்ப்போம் என்ன ஒன்றாரு பார்ப்பாங்க. ஒரு ஓவரில் நல்லா போய்க்கிருக்குங்க. நல்லா பந்து போட்டுக்கிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளப்லேருந்து. தமிழ் கிராக்கர்ஸ் கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்குது. பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் ராஜ்முனி. மிஸ் ஆயிருக்குங்க. டாட் பால். பெரிய ஷாட்டுக்கு தான் போனார். நான் பேட்டில் படலங்க. விலைக்கு வந்திருக்கு பால். தேர்ட் பால் டாஸ் பால். 5 வந்திருக்குங்க. ராஜுபேட்லேருந்து ஒரு 6. ஒரு டாஸ் பாலில் ஒரு 6 வந்திருக்கு. பின்னாடி போட்டிருக்காரு. போயிருக்குங்க. பின்னாடி போட்ட பந்து ஒரு 6. பேக் டு பேக் ராஜு பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்கு. 2 6 ஆயிருக்குங்க.
இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரானது பல பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ரொம்ப நல்லாச்சு அவரோட இன்னிங்ஸ் ஆடி. வாய்ப்பும் கிடைக்கல. போன மேட்ச் வாய்ப்பு கிடைச்சா விட்டாருங்க. இந்த மேட்ச் பண்ணுவாரா? ஒய்டு ஆயிருக்குங்க. அடுத்த பால் ஒரு ஒய்டு வந்திருக்கு. டாட் பாலோட கொண்டாந்துருக்காருங்க. ஒரு ஒயருக்கு எடுத்து ஒரு டாட் பால் வந்திருக்கு. லாஸ்ட் பாலுங்க. திருப்பி பின்னாடியே கொண்டாந்தாருங்க. பின்னாடி வச்ச பந்து பூரா வெளியில் போய்கிட்டே இருக்கு. 4 போயிருக்குங்க. ராஜுபேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. பவுலிங் எண்டில் வசீம் அவருக்கான 2 செகண்ட் ஓவர் போடுறானுங்க. போன ஒரு நல்ல ஒரு அமைஞ்சிருக்கு தமிழ் கிராக்கர்ஸ்க்கு. 89 ரன் ஆயிருக்குங்க ஸ்கோர். கையிலே போயிருக்குங்க. 4 கொடுத்துருக்காங்க. அம்பையர் போய் பார்க்க போயிருக்காரு. டிசிஷன்னா கன்ஃபார்ம் ஆகலை. கணேஷ்பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்குங்க. 6 கொடுத்துருக்காங்க இங்கே அம்பையர் டிசிஷன். கணேஷ் இப்போ தாங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்லா எடுத்தாந்தாருங்க உள்ள. அங்கே ஒரு ஃபீல்டர் ஒரு தடுமாற்றம். 2வது 1க்கு முயற்சியே இல்லைங்க. ஒரு ரன் மட்டும் போயிருக்கு. பேட் பால். கட் பண்ணியிருக்காரு. டாட் பாலில் ஆயிருக்கு. நல்ல பால் தந்தாருங்க. ஆஃபில் வச்சு போட்டார். ஆட்சிக்கு பின்னாடி வச்ச பால் எல்லாமே வெளியில் போயிருக்குங்க. ஆஃபில் வச்சதுன்னா எதுவுமே வெளியில் போகலை. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டாட் பாலுங்க. ஆஃபில் வச்ச பால் பூரா டாட் பாலாக இருக்குது. பாடியில் விழுந்த பால் பூரா வெளியில் போயிருக்குங்க. டாஸ் பாலுங்க. டாஸ் பால் போட்டிருக்காரு. டாஸ் பால் பேக்கில் போட்ட அப்புறம் வெளியில் போயிருக்குங்க. ஆஃபில் வச்ச பால் பூரா உள்ளே விழுந்திருக்கு. டாட் பாலில் விழுந்திருக்கு. நல்லா ஆடி இருக்காருங்க. ஒரு 6 போயிருக்கு. இன்றைக்கி மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஆடணுங்க. அவருக்கான வாய்ப்பை விடாமல் ஆடணும். லாஸ்ட் பால். டாஸ் பால். நோ பால் கொடுத்துருக்கேன். நோ பால் கொடுத்துருக்காருங்க அம்பேர். லாஸ்ட் பால். டாட் பாலுங்க. 12 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டாருங்க. 103 ஸ்கோரு. 103. 13 ஓவர் பவர் பிளேங்க. ஒரு ஓவர் பவர் பிளே உண்டு. பவுலிங் போட முயித் வந்திருக்காருங்க. முயித் 13th ஓவர் போட பவர் பிளே ஓவர் போடாருக்கு. ஸ்ட்ரைக்கில் கணேஷ். ஒரு எட்ஜில் போகுது. பின்னாடி போகுது. ஃபீல்டர் விரட்டி போகிறாருங்க. 4 ஆயிருக்குங்க. ஒரு எட்ஜில் ஒரு ஃபேன். கணேஷ்பேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. மீண்டும் செகண்ட் பாலில் ஒரு எட்ஜ் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்குங்க. ராஜு. டாட் பால். பவர் பிளேல நல்லா போட்டுக்கு இருக்காருங்க முகித். ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே 6 கொடுத்துருக்காருங்க அம்பேர். ஃபிஃப்த் பால். ஒரு எட்ஜில் ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு. பால். லாஸ்ட் பாலுங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் பால். அடிச்சிருக்காங்க. அந்த ஏரியாவில் அவர் மிகப்பெரிய நாளுங்க. எப்போயுமே அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஷாட் அடிப்பாருங்க. எப்போயுமே கணேஷ்பேட்லேருந்து அதே ஏரியாவில் வந்துருக்கு. அவருக்கு ஃபேவரட் ஏரியாங்க.
14th ஓவர் போட பங்கஜ் ஃபர்ஸ்ட் பால் தட்டியிருக்காரு. அங்கே நல்ல ஃபீல்டிங்க, ஒரு டாட் பால் ஆயிருக்கு. செகண்ட் பால் லெக் பையில் விழுந்திருக்காங்க. ராஜு விழுந்திருக்காரு. கணேஷ் 2 அழுத்தினாரு. ஓட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கு. பேக் டு பேக் டாட் ஆயிருக்கு. தேர்ட் பால் அடிச்சிருக்காரே, போகுதே, வெளியில் போகுமா? போயிருக்கு. 6 கான்ஃபிடெண்ட்டாக இருந்தானுங்க அந்த ஷாட்டில். போயிருக்கேன், வெளியில் போயிருக்கு. ஸ்ட்ரைட் ஃபோர்த்து பாலுங்க. போன பால் வந்து செக் பண்ணதில் 4 ஆயிருக்கு. 6 கொடுக்கலங்க, 4 ஆயிருக்கு. அரைஞ்சு விட்ருக்காரு. 6ங்க. ஃபோர் கொடுத்துருக்காருங்க. 6 இல்லை, ஃபீல்டிங் உள்ளே வந்து பிடிச்சிருக்காங்க. பேட்டிங்லேருந்து உள்ளே வந்து பிடிச்சிருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு கீழே போயிருக்கு பால். அங்கே 1 ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் 2 வந்திருக்கு. தடுமாறி இருக்காருங்க ஃபீல்டிங். லாஸ்ட் பால் மிஸ் ஆயிருக்குங்க. 15th ஓவர் போட பரத் ஸ்ட்ரைக்கில் கணேஷ். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போய்க்கிருக்குங்க. ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்து விக்கெட்டு போயிருந்தாலும் அடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து ஒரு ஸ்கோர், மிகப்பெரிய ஸ்கோர் கொண்டாந்துருக்காங்க. 8 ஓவரில் 4 விக்கெட் இழந்தப்ப அடுத்தடுத்து கம்பேக் பண்ணியிருக்காங்க பேட்டிங் லைனப்லேருந்து. டாட் பால் செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. மடக்கி கொடுத்துருக்காரு. அங்கே 6 கணேஷ் பேட்லேருந்து ஒரு 6 நல்ல இன்னிங்ஸ் ஆடிக்கிருக்காருங்க. பொறுமையாக ஆடிக்கிருக்காருங்க கணேஷ். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க போய்க்கிருக்கு. ओ भैया मजाक मत करो यार, बहुत ग्राउंड मेरे भाई यार, गेम में रहो यार. அடிச்சிருக்கானுங்க. மிகப்பெரிய 6 அடிக்குமா காம்பவுண்டில் போய்? மிஸ் ஆயிருக்குங்க. ஒரு லாங்கஸ்ட் 6ங்க. 50 அடிச்சிருக்கானுங்க ராஜு. இன்னைக்கு அடிச்சிருக்கானுங்க. அவரோட ஆட்டத்தை காமிச்சிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. அவருக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடச்சிருக்குங்க. 5th பால் அடிச்சிருக்காங்க. மீண்டும் அதே ஏரியாவில் போது ஆனால் கீழே போயிருக்கு. அங்கே ஒரு 4 வந்திருக்குங்க. பேக் டு பேக் 6 4 வந்திருக்கு. ராஜு பேட்லேருந்து அவர் ஆட்டம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தொடங்கியிருக்குங்க. நல்லா எடுத்தாந்துருக்காருங்க பால். உள்ள ஆஃபில் போட்டிருக்காரு. ஒரு டாட் பால் ஆயிருக்கு. 6 4 அடுத்து 14 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. அங்கே மாங்கட் முறையில் கணேஷ் வெளியில் வந்திருக்காருங்க. கணேஷ் வெளியில் போயிருக்காருங்க. அவர் உள்ளே வைக்காமல் வெளியில் வந்துருக்காங்க. பவுலர் கையில் பால் இருக்கையிலே ஐடியாவாக அடிச்சிருக்காங்க. மாங்கட் முறையில் போயிருக்கு விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் பாலா ஸ்ட்ரைக்கில். ஒரு மாங்கட் முறையில் கணேஷ் வெளியில் போயிருக்காரு. ரன் அவுட் முறை என்ன சேர்த்துக்கலாம். உள்ளே வைக்கலங்க. அவர் வந்துட்டாருங்க. அடுத்த கிரீஸ்க்கு வந்து வெளியில் ஏறிக்காரு. நியூ பேட்ஸ்மேன் பாலா. அந்த முதல் பாலே ஒரு சிங்கிள். முயீத்துங்க பவுலிங்கில் முயீத் அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகுமா? அங்கே ஒத்த கையில் பிடிச்சிருக்காருங்க. அவுட்டுங்க. நல்ல கேட்சுங்க. இங்கே ஒரு கையில் பிடிச்சானுங்க. நாங்கள் போன 50 அடித்த பேட்ஸ்மேன் ராஜு வெளியில் போயிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் முருகன் நியூ பவுலர். ஐயா ஒரு
விக்கெட் ஆயிருக்குங்க. வந்த உடனே முருகன் விக்கெட் இழந்திருக்காரு. போயிருக்கானுங்க. ஸ்டெம்ப் பீட்டுங்க. ஸ்டெம்ப் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் தமிழ் காக்கஸோட கேப்டன் சுரேஷ்குமார், நான் ஸ்ட்ரைக்கில் வைஸ் கேப்டன் பாலா. அடுத்தடுத்து விக்கெட் போயிருக்குங்க. 3 விக்கெட் போயிருக்குங்க இந்த 4 பாலுக்கில். லெக் பையில் ஒரு சிங்கிள் மட்டும் உள்ளே வச்சாரு. கேப்பில் போகுமா? ஸ்லோவாக தாங்க பந்து போய்க்கிருக்கேன். அந்த எண்டில் 4 போயிருக்குங்க. பாலா பேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. லாஸ்ட் பால். போன பால் ஒரு 4, ஒரு எட்ஜுங்க. போல்டாக வேண்டியது. இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள் பாலாவோட பேட்லேருந்து. தேடி மனம் மூடி கவி நாடு மனம் தமிழை பாடி மனம் கூடி உயிர் ஊற்றி வைத்த பொருளே அங்கம் முழுதங்கும் புது சந்தம் தரும் பொருளே சங்கமதில் ஆட்சி கொண்ட மாமதுரை மகளே சிந்தையிலே கற்பனைகள் ஆறாக ஓடி பொருளாத நாவில் திரு நர்த்தனங்கள் ஆடி தமிழர்கள் விளையாடக்கூடிய இந்த வீர விளையாட்டு மட்டைப்பந்து. முதல் ஓவரை வீசக்கூடியவர் பாலா. ஒரு சிறந்த பவுலரும் கூட. எங்கள் அணிக்காக முதல் பந்தை வீச வருகிறார். முதல் பந்து அருமையாக வீசப்பட்ட பந்து. இரண்டாவது பந்துங்க நேர் திசையில் அடிக்கப்பட்ட பந்துங்க. இது ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும் பெறுகிறது. மூன்றாவது பந்துங்க. மூணாவது பந்து போடுறாருங்க. அழகாக அடித்தாங்க. ஓட்டங்கள் எதுவும் எடுக்கலைங்க. 3 பந்துக்கு எந்த ஒரு ரன் எடுக்கலை. ஒரு ரன் எடுத்திருக்காங்க. சாரி. 4வது பந்து. பாலா ஒரு சிறந்த பவுலர். கேட்ச் ஆகுமா? தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. நல்ல ஒரு கேட்சு. அது தடுமாற்றத்தில் மிஸ் ஃபீல்டர் ஆகி போச்சு. இங்கே கேட்ச் எதுவும் இல்லைங்க. 5வது பந்துங்க. ஒரே ஒரு ஓட்டம் மட்டும். முதல் ஓவரில் இறுதி பந்து பாலா 2 ஓட்டங்கள் மட்டும் கொடுத்துருக்காருங்க. சிறப்பாக வீசுவாருங்க. எப்போவுமே எங்களுக்கு பாலா துவக்கத்தில் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பவுலரும் கூட. அழகாக அடிக்கப்பட்டு பந்துங்க. லெக் சைடு இல்லை. 4 ஓட்டங்களை பெறுமா? இல்லைங்க, 2 ஓட்டங்கள் மட்டும்தான். 4 ஓட்டங்களை மட்டும் முதல் ஓவரில் கொடுத்துருக்காப்புல. அடுத்து முத்துக்குமார், நம்பிக்கை நட்சத்திரம், எங்களுடைய டீமுடைய மிகச்சிறந்த பவுலரும் கூட. பந்துகளை வீசுவார் முத்துக்குமார். இல்லைங்க, 2வது பந்துங்க. முத்துக்குமார் அழகாக அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகுமா? முனி ஒரு மிஸ் ஃபீல்ட்ரு. பரவாயில்லைங்க, கேட்ச் மிஸ் பண்ணாலும் 4 விடலை. 154 டார்கெட்டுங்க. நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க முத்துக்குமார். அழகாக அடிக்கப்பட்ட பந்து. கேட்சுங்க, சூப்பருங்க, நல்ல கேட்சுங்க. இவர் எப்பொழுதுமே வந்த உடனே அவருக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். அதுதான் அவருடைய சிறப்பான பந்து வீச்சில் முக்கியமானது ஒன்று. முத்துக்குமார் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை சரிய விட்டாதே நல்லது.
முத்துக்குமார். நல்லா அடிச்சார். ஒரே ஒரு ரன். முத்துக்குமார் சூப்பர் பந்துங்க, வெரி குட்டுங்க, சிறப்பாக வீசப்பட்ட பந்து, நல்ல ஒரு கற்று. மீண்டும் முத்துக்குமார் தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க, கேட்ச் ஆகுமா? கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. 2 ஓவருக்கு அணியினுடைய எண்ணிக்கை வந்து 8 ரன் எடுத்துருக்காங்க. அடுத்து பாலா. பாலா கேட்ச் 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 4. பாலா மீண்டும் 2வது பாலா. நல்ல பந்துங்க, மீண்டும் பாலா. கேட்ச் கேட்ச் 2 ரன் ஓடிட்டான். பாலா நல்ல த்ரோங்க, சரியான த்ரோங்க. விக்கி சிறப்பாக த்ரோ அடித்தாப்புல நல்ல போல்டு, இது ரன் அவுட்டுங்க. வாழ்த்துக்கள் விக்கி. பாலா அன்றைக்கி முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அவருடைய முதல் விக்கெட் பதிவு பண்ணியிருக்காரு. 2வது ஓவரில், அவருடைய 2வது ஓவரில் கடைசி பண்ணுங்க. பாலா முத்துக்குமாருங்க 2வது ஓவரை வீச வர்றாரு. தனக்கான 2வது ஓவர், 4வது ஓவர் டீமுக்காக 4வது ஓவர். முதல் பந்து முத்துக்குமார் சூப்பர் கட்டுறாங்க, நல்ல கட்டுறாங்க. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நல்ல கட்டு, சரியான கட்டு. நல்ல கட்டு, சூப்பருங்க. தன்னுடைய அணிக்காக தொடர்ச்சியாக டாட் பாலை வீசி வருகிறாருங்க முத்துக்குமார். வாழ்த்துக்கள்ங்க, சிறப்பான பந்து வீச்சுங்க. ஐயோ, நல்ல பாருங்க. ஃபோர் ரன்னுங்க. பாலா பாலா 4 ரன்கள் ஓடிச்சா? இல்லை, ஓடலை. 2 ரன் தான். பாலா சூப்பர் பந்துங்க. பாலா அவுட் அவுட். பாலா இறுதி பந்துங்க. நல்ல ஷாட்டு, ஸ்ட்ரைட்டில் ஆடினார் முத்துக்குமார். தொடர்ச்சியாக தன்னுடைய அணிக்காக சிறப்பாக வீசி கொண்டிருக்காருங்க. தனது அணிக்காக 3வது ஓவர் நினைக்கிறேன், அவருக்கு 3வது ஓவர். பந்து நல்லா ஆஃப் சைடில் கட்டு, ஒரே ஒரு ரன்னுங்க.
இரண்டாவது பந்துங்க. மூணாவது பால் முத்துக்குமார். செல்லப்பிள்ளை ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. கொஞ்சம் ஒரே ஒரு ஓட்டம் இல்லை. முத்துக்குமார் ஆஃப் சைடில் நல்லா அடிக்கப்பட்ட பந்து. நல்லா அடித்தாருங்க. பெரிய ஷாட்டுக்கு போல அவங்க கீழே ஆடுறாங்க. பந்து வேறு மாதிரி வரும். அவங்க ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறாங்க விக்கெட்டை. முத்துக்குமார் நல்ல லோ கட்டுங்க. ராஜ்மணிங்க இவர் சிறந்த ஒரு பவுலரும் கூட, நல்ல ஆல்ரவுண்டரு, எங்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேன். இன்னைக்கு 50 அடிச்சிருக்காருங்க ராஜ்மணி. முதல் பந்து வீடு ராஜ்மணி. கேச்சா ஒரே ஒரு ரன். ராஜ்மணி நல்ல ஒரு சிறந்த ஒரு பேட்ஸ்மேனும் கூட, ஆல்ரவுண்டரு. சரியான பந்துங்க, கேட்சுங்க. வாழ்த்துக்கள் ராஜ்மணி. நல்ல ஒரு கற்று, நல்ல பந்துங்க. கண்டிப்பாக கேட்ச் பிடிச்சிருக்காப்புல. முருகன் சிறந்த பட்டையாளர். இன்னைக்கு ஆட முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. இல்லைன்னா இந்த ஸ்கோர் வந்திருக்குது கணேஷ். ராஜமணி ஐயோ நல்ல பந்துங்க. அவங்க பேட் என்ன எடுக்கவே இல்லை, பெரிய ஷாட்டுக்கு போகவே இல்லை. ஏன்னா நல்ல ஸ்கோர் இருக்குது. அவங்க இன்னும் பேட் எடுக்கவே இல்லை. தொடர்ச்சியாக விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க யோசிக்கிறாங்க, பொறுமையாக நின்று அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் இருக்கணும். ஒரு டீமுடைய விஷயமே அதான். வெற்றி பாதையில் எடுத்து போகணும்னா அதுக்கு தகுந்தவாறு பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். நின்றுட்டு இருந்தேன். நல்ல பாலுங்க. வாழ்த்துக்கள் ராஜமணி. முத்துக்குமாருங்க சூப்பருங்க. ஒயிடு பால். முத்துக்குமார் போலிங் நல்ல பந்துங்க. சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுடைய குரலும் ஆகிப்போச்சு. சரியான பால். முத்துக்குமார் ஒவ்வொரு பந்தையும் ஒவ்வொரு விதமாக போடுறாங்க. நல்ல பாலுங்க. நல்ல ஷாட். ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்க. பெரிய ஷாட்டுக்கு போகலங்க அவங்க. முத்துக்குமார் ஐயோ நல்ல பாலுங்க. என்னுடைய இறுதி பாலை போடுறாங்க 4வது ஓவரில். நல்ல பால். ராஜமணி 2வது ஓவர் வீசுகிறாருங்க. ஸ்கோர் ரொம்ப கம்மி.
நல்ல ஒரு ராஜமுனி 2வது பால் சரியான பாலுங்க. 3வது பாலுங்க. தொடர்ச்சியாக 3 பந்துகளை தனது அணிக்காக டாட் பால்களை மாற்றிருக்காருங்க. தொடர்ச்சியாக 4 பாலையும் டாட்டா மாற்றிருக்காருங்க தனது அணிக்காக. லாஸ்ட்டு 2 பால் பெரிய ஷாட்டுக்கு இன்னும் போகல, முயற்சி பண்ணுறாங்க. அவ்வளோதான், கோல்டுங்க. மெய்டன் விக்கெட் ஆகுமான்னு பாப்பா. வாழ்த்துக்கள் ராஜ்மணி, மெய்டன் விக்கெட்டுங்க. சுரேஷ் கேப்டன், தமிழ் கிராக்கர்ஸனுடைய கேப்டன். நல்ல பந்துங்க. 2வது பாலுங்க. 3வது பாலுங்க. சரியான பால். 4வது பால் தொடர்ச்சியாக மெய்டன். ஒரே ஒரு ரன்னு தான். மீறி பாருங்க, 2 ரன்னு கொடுத்துருக்காப்புல. ஐயோ முனி தனக்கான 3வது ஓவரை வீசி வர்றாருங்க. ரெண்டாவது பாலுங்க. 4 ரன் ஆகுமா? போன ஒரு வந்து ராஜமணி மெய்டன் விக்கெட் வாங்கினாங்க. நல்ல பாலுங்க. ரெண்டாவது பந்து வீசுறாரு, எடுக்க வாய்ப்பு இல்லை. 3வது பாலுங்க. ஆர்த்தி ஏய் இடியா. விக்கி நல்ல ஆஃப் சைடில் அடிக்கப்பட்டு பந்துங்க. 4ங்க. நல்ல பாருங்க. சுரேஷ் பாய் மீண்டும் முதல் பந்து
சுரேஷ் பாத்தி போல்டுங்க, சரியான போல்டு. 2வது பந்துங்க, முதல் பந்து போல்டுங்க, போயிடுங்க. சுரேஷ் வாழ்த்துக்கள், சிறந்த பஞ்சு வீச்சலுங்க. என்னால் பேச முடியல, தொண்டல் வலிக்குது. கேட்சா, சிங்கிள் தாங்க. 3வது பந்துங்க, 4வது பந்து. ஆடச ஜபல். ஸ்ட்ரீட்டில் அடிக்கப்பட்ட பந்து இங்கே 4ஆமா. இன்னும் ஒரு 6 கூட வரலைங்க. பாண்டியா சிறந்த ஆல்ரவுண்டருங்க எங்களுக்கு. வாவ், 2வது வந்துங்க. மூணாவது கேட்சுங்க, பாண்டியாவே எடுத்துட்டாப்புல. வாழ்த்துக்கள் பாண்டியா. அடுத்ததாக தமிழ் கரகேஷன் நம்பிக்கை நட்சத்திரம் ரமேஷ் அவர்கள் பந்து பிடிக்குங்கிறதுல பால முக்கியமான நபர். ஆட்டத்தின் இறுதி ஓவர். திரு தரமாற்றம் விக்கியும் பாண்டியவும்
பால்